வந்ததப்பா தேர்தல் போகி போதுமப்பா திராவிட தியாகி என்று இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை ஆண்ட திராவிட கும்பல் நாம் இது நாள் வரைக்கும் ஆதி காலத்தில் சட்டியில் பொங்கி சோறு தின்னுக்கிட்டு இருந்த ஒரு தமிழினத்தை பட்டியில் அடைச்சி சோறு வாங்கி சாப்பிட்ற நிலைமைக்கு தள்ளிய இந்த மானங்கெட்ட கும்பல்களை அடியோடு தவிர்த்துட்டு, அதனால தான் நான் சொன்னேன், இப்போ இது வந்ததப்பா திராவிட போகி, வந்ததப்பா தேர்தல் போகி, போதுமப்பா திராவிட தியாகி. 60 ஆண்டுக்கு மேலே ஆண்டுட்டாங்க. இது வரைக்கும் அவங்க ஆண்டு கழிச்சதெல்லாம் அங்கங்கே நாராக தொங்குது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒன்றுமே இல்லை, நாம் மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த 80 அடி சாலையை கூட நீங்கள் உதாரணமாக எடுத்துக்குங்க. இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் ஒரே வேகத்தில் நீங்கள் நேராக வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். என்ன காரணம்னா, ஒரு சாலையே சரியாக போடுறதுக்கு வக்கு இல்லாதவங்க அண்டா கொடுக்க, குண்டா கொடுக்க, தோடு கொடுக்க, தொங்கட்டாங் கொடுக்க மானங்கட்ட திராவிட கும்பலை தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, மேய்க்கிறதே எருமை இதில் என்ன பெருமைங்கிற மாதிரி அங்கே போய் நின்றுக்கிட்டு 2 விரலை காட்டுறது, 5 விரலை காட்டுறது, 60 ஆண்டு காலமாக ஆண்டு தின்னு கொளுத்து வளங்களை சூறையாடி இருக்கிற சொத்து பத்துக்களை இப்போ இருக்கிற அபிடவிட்டில் என்ன சொத்து மதிப்பை காட்டுறாங்க செந்தில் பாலாஜியும் விஜயபாஸ்கரும். இதற்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி போன மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொத்து மதிப்பு வச்சுருந்தாங்க, அவங்க கார் என்ன பங்களா என்ன, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செம்மடை போகிற வழியில் செந்தில் பாலாஜி மேலே வழக்கு போட்டு எதற்காக அவரை உள்ள தள்ளினாங்களோ அதற்கான வீடு இன்னமும் பிரம்மாண்டமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இது நாள் வரைக்கும் ஓடி ஒண்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே தெம்பா திராணியோட சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து தொகுதி தான் மாறி இருக்காரோ ஒழிய அவருக்குன்னு ஒருத்தரை வச்சிருக்காரு, கை கட்டி நின்றுட்டு இருக்காரு, அவரை விட பெரிய வயதுக்காரு, மூத்த வயதுக்காரு. இது போல பல உதாரணங்கள் இருக்கு. அவங்கள பேசி பேசி சலிச்சு போச்சு சொல்றதுக்கே நான் கூசுது. 60 ஆண்டு காலமாக ஆண்டிருக்காங்க. நம்ம நிலை என்ன, அவங்க நிலை என்ன? சின்னதாக ஒரு சிந்தனை தான். 300 கிராம் மூளையை ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கான், அதை கொண்டு சிந்திங்கன்னு தான் உங்களை சொல்கிறோம். உங்கள் சொத்தை கேட்கல, உங்களோட வாக்கை மட்டும்தான் கேட்குறோம். உங்களோட பிள்ளைகளுக்கும் தலைமுறைகளுக்கான வாழ்க்கையை தான் கேட்குறோம். இனி இங்கே ஓட்டு போட்டதுக்கப்புறம் தனிப்பட்ட பாபுவோ ராஜேஷ் கண்ணனோ இங்கே இருக்கிற வேட்பாளர் கருப்பையாவோ வாழ்கிறதுக்காக கிடையவே கிடையாது. எங்களோட அரசியல் முன்னெடுப்புங்கிறது நாளைய தலைமுறைக்கு மட்டும்தானே ஒழிய எங்களுக்கு கிடையாது. நீங்கள் தவறு செஞ்சு 60 ஆண்டு காலமாக தேர்ந்தெடுத்து குற்றங்கள் செய்து 5 ஆண்டுகளாக செந்தில் பாலாஜி சரியில்லைன்னு தான் இதற்கு முன்னாடி விஜயபாஸ்கரை தேர்ந்தெடுத்தோம். விஜயபாஸ்கர் சரியில்லைன்னு சொல்லி தான் செந்தில் பாலாஜியை இப்போ தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்போ இந்த 2 பேர்த்துக்கும் மாற்று அப்படின்றத யாரை முன்னெடுக்க போகிறோம்? நம்ம வாயிலே தான் முன்னெடுக்க போகிறோம். ஆமாப்பா மாற்றம் வரணும், ஒவ்வொருத்தரும் மாறணும்லப்பா. முதல்ல நீ மாறுப்பா, அடுத்தவனை ஏப்பா பார்க்குற, உன் வயிற்றுக்கு நீ தின்னு. அதே போல் முதல்ல நீங்கள் உங்களோட வாக்கை செலுத்துங்க. 15 ஆண்டு காலமாக நின்று ஏமாந்து நிற்கிறோம். ஏமாந்தது நாங்கள் கிடையாது, சத்தியமிட்டு சொல்கிறேன், நீங்கள் தான் ஏமாந்து போயிருக்கீங்க. இவ்வளோ தூரம் பேசக்கூடிய நாங்கள், மேடை போட்டு பேசக்கூடிய நாங்கள், விவாதங்களில் பேசக்கூடிய நாங்கள், சட்டமன்றத்தில் உங்களுக்காக எப்படி பேசுவோன்றதை சிந்திச்சு பாருங்க. இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. தேர்தல் வரும் சமயத்தில் உங்களை என்னன்னு கூப்பிடுவாங்க, வாக்காளர் பெருமக்களேன்னு கும்பிடுறாங்க. ஆனால் ஜெயிச்சுட்டு போனதுக்கப்புறம் நாம் வக்கற்ற பொதுமக்களாக தான் போகிறோம். பெருமக்களாக இருக்கக்கூடிய நாம் வக்கற்ற பொதுமக்களாக போயிடுறோம். சும்மாவா ஓட்டு போட்ட, காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டேன்னு சொன்னவங்களும் இதே தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. சும்மாவா ஓட்டு போட்ட, காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டேன்னு மானக்கேடா கேட்டானே அந்த திராவிட கட்சிக்காரர்கள் தெருவில் நடமாடிக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்களுக்கு கொடி பிடிச்சிக்கிட்டு வெக்கம் இல்லாமல் போயிட்டு தானே இருக்கும். நம்ம பின்னாடி கோஷங்கள் போட்டுக்கிட்டு வெறும் 200 ரூபாய்க்கு மாலை நேரத்தில் 2 மணி நேரத்துக்கு அவங்க பின்னாடி கொடியை பிடிச்சிக்கிட்டு போகுது ஒரு கூட்டம். அதில் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க, என் சொந்த பந்தங்களாக இருக்கக்கூடிய நீங்களும் தான் போகிறீங்க. ஆனால் போகிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு அடி மாடோ அடி ஆடு வெட்டப்படுகிற ஆட்டோட தலை கூட நீங்கள் கொடுக்குற 200 ரூபாய்க்கு பொறுமானம் கிடையாது. வெட்டப்பட்ட ஆட்டு தலை கூட கசாப்பு கடையில் போய் நாளைக்கு விசாரிச்சு பாருங்க, அந்த 200 ரூபாய்க்கு பொறுமானம் இல்லை. அந்த வெட்டப்பட்ட ஆட்டின் தலை அளவு கூட உங்களோட மதிப்பீடு இல்லை. அதுதான் திராவிடம் உங்களுக்கு சொல்லுது. தயவு செஞ்சு இதை கவனத்தில் எடுத்துக்கணும்.
எது எதையோ உட்காந்து வெட்டி பேச்சு வீண் பேச்சு அதெல்லாம் வந்து கூட்டணி வச்சிருக்கணும். நீ அதை சொல்லவே சொல்லாதீங்க. நிற்கிற நிலைப்பாட்டை பாருங்க. கூட்டணி வச்சிருக்காங்க, 60 ஆண்டு காலம் ஆண்டிருக்காங்க. திராவிட மாடல் அப்படின்னு காலரை தூக்குறாங்க. எத்தனை கட்சி கூட்டணியோட 15 பேர் அவங்கள வந்து தூக்கி பிடிச்சாதான் அவங்க நிமிர்ந்து நிற்கிறாங்க. ஆனால் நாங்கள் சொந்த காலில் 15 வருஷமா கத்தி கத்தி சொந்த உழைப்பை போட்டு இதே விஜயபாஸ்கருக்கும் இதே செந்தில் பாலாஜிக்கும் நான் சவால் விடுறேன். நான் என்னோட வேலையை விட்டுட்டு என்னோட உழைப்பை போட்டு இந்த இடத்துல என்னோட ஊதியத்தை விட்டுட்டு தான் நான் இங்கே இப்படி பேசிகிட்டு இருக்கேன். இதே வார்த்தையை ஐயா செந்தில் பாலாஜியோ விஜயபாஸ்கரோ சொல்லுவாங்களா? நீங்களே கேட்டு சொல்லுங்க. இங்கே நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா சட்டமன்றத்தில் எங்கள் ஐயாவை அனுப்பி பாருங்க. அவர் படித்தவர், பண்பட்டவர், பல அனுபவம் மிக்கவர். அப்படிங்கும் பொழுது அவரோட அரசியல் பார்வை எப்படி இருக்கும்? ஒரு மருத்துவர், அதாவது ஒரு எலும்பு முறிந்ததுன்னா என்ன மருத்துவம் பண்ணி அவர் அதை குணப்படுத்த முடியும் அப்படின்ற மகத்துவம் தெரிஞ்சவர். ஒரு உடலையும் ஒரு உறுப்பையும் ஓட்டக்கூடிய அவர், ஒரு எலும்பையும் ஓட்டக்கூடிய அவர் இந்த நாட்டின் நிர்வாகத்தை, கரூர் மாநகரத்தின் நிர்வாகத்தை எப்படி சரி செய்வார் அப்படின்ற சிந்தனையை சிந்திச்சு பார்க்கணும். நான் திரும்பவும் சொல்றது, 300 கிராம் மூளையை கடவுள் இயற்கை நமக்கு படைத்திருக்கு. 3 வேளையும் சோறு போடுறான் விவசாயி. எங்களை விடுங்க, விவசாயி சின்னத்தை தாங்கி நிற்கிற இந்த நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு நோட்டீஸிலேயே தெரியும். நீங்க ஒப்பிட்டு பார்க்கறது நோட்டீஸிலே பார்க்கலாம். நீங்க வேற எல்லாம் எதுலையும் பார்க்க வேணாம். நோட்டீஸில் செல் நம்பரை போடுவாங்களா? 60 ஆண்டு காலம் பெருமை பேத்துறாங்க. இத்தனை ஆண்டு காலம் கேபினட் வாங்கியிருக்கேன், அமைச்சர் நான். எது இந்த பெருமைக்கெல்லாம் இங்கே அதான் சொல்றேனா இல்லையா? மேய்க்கிறதே எருமை, இதில் வேண்டாம் பெருமை. தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். நாம் சிந்திச்சு செலுத்த வேண்டிய சின்னம் ஒப்பற்ற சின்னம். நமக்கு முப்பொழுதும் அன்னமிடும் சின்னம் விவசாயி சின்னம். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்ற வாக்குக்கு இணங்க சோறு போட்ட விவசாய நாம் இவ்வளவு நாட்கள் விட்டுட்டோம். ஏதோ ஒரு மயக்கத்தில் இனிமேலும் முப்பொழுதும் நமக்கு சாப்பாடு போட்டு நம்ம உயிரை வாழ விட்டு இப்படி ஒரு உயிரா, ஒரு உடலா, நம்மளை ஒரு மனிதரா நடமாட விட்டு இருக்கிற ஒரு ஆகாரத்தை தரக்கூடிய இந்த உன்னதமான உழவு செய்யக்கூடிய உழவனை போற்றி அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக 3 வேளையும் சோறு திங்கிறோம். அதற்கு நன்றி கடனாக விவசாயி சின்னத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு பெருவாரியாக உங்களது வாக்கை செலுத்தி மருத்துவம் படைத்த மகத்துவமான வேட்பாளர், கரூர் மாநகரின் நேர்மையான வேட்பாளர்களாக நாம் தமிழர் கட்சியில் களம் காணவிருக்கும் அத்துணை வேட்பாளர்களையும் நீங்கள் அவர்களுக்கு பின்னாடி எத்தனை வழக்குகள் இருக்குது, அவங்க பின்னணிகள் என்ன அப்படின்றது நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டும் தெரிஞ்சுக்கலாம், பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இருக்கக்கூடிய திராவிட கும்பலிட்ட நீங்கள் அப்படி வீட்டில் ஒன்று இருக்கும், வரும்பொழுது ஒன்று இருக்கும். இந்நேரம் இதே இடத்துல 80 அடி ரோட்டில் 80 அடி சாலையில் 80 அடியாக இருந்த ரோடு இப்போ நல்லா நீங்கள் டேப்பு வச்சு வேணாலும் அளந்து பாருங்கள். 80 அடியில் 50 அடியை காணோம், 30 அடி தான் இருக்குது. இது ஒன்று கொஞ்ச நாள் போச்சு, யாரும் கேட்கல, நாங்களும் கேட்கல, பார்க்கல, கேட்க நாதி இல்லைன்னா இது முட்டு சந்து. எப்படி போகும்? முட்டு சந்து. இதை யார் கூறு போட்டாங்க, யார் விற்றாங்க, அது நமக்கு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நீங்கள் இதே போல் ஜெயிக்கிற பக்கம் போடுறேன்னு சொல்லிட்டு ஜெயிக்கிற பக்கம் போட்டுக்கிறது கிடையாது. நீங்கள் உங்கள் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிறீங்க. யானை கூட தன் உடலை குளிர்விக்கத்தான் வந்து மண்ணை வாரி போட்டுக்கும். ஆனால் நம்ம எதற்காக போட்டுக்கிறோம்னே தெரியல. இப்படியே வெட்டிக்காத, வீண்காத, ஜெயிக்கிற பக்கம் நிற்கணும், கூட்டணி வச்சுருக்கணும், சீமான் அங்கே வச்சுருக்கணும். ஐயா, அவர் என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியுங்கய்யா. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது இந்த டீ கடை பெஞ்சில் நின்றுக்கிட்டு வெட்டி நாயம் வேணாங்கய்யா, பேசின வரைக்கும் போதுங்கய்யா, எல்லாமே எங்களுக்கு இது தெரிஞ்சு போச்சுங்கய்யா. தயவு செஞ்சு இந்த முறை என்னங்கய்யா, நீங்கள் உங்களுடைய வாக்குகளை அதே திராவிட கும்பலுக்கு போடாமல் ஒரு புண்ணியம் செய்கிற மாதிரி நம்ம இத்துணை நாட்கள் திராவிடத்திற்கு நாம் வாக்கு செலுத்தி பாவத்தை சேர்த்து வச்சுட்டோண்டா பகவானே அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம் தேடிக்கிற விதமாகவது நாம் தமிழர் கட்சியின் உன்னதமான சின்னம், 3 வேளையும் உணவளிக்கக்கூடிய ஒப்பற்ற சின்னம் விவசாயி சின்னத்திற்கு உங்களது வாக்குகளை தாருங்கள். நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்தை சட்டப்பேரவையில் ஒழித்திட மாற்றுவோம். முதலில் நாம் மாறுவோம். நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியினை வாழ்ந்து பார்ப்போம். இதுவரைக்கும் நீங்கள் 60 ஆண்டு காலத்தில்
பரம்பரையா அந்த பரம்பரையை அப்படியே பரன் மேலே கட்டி வைங்க பத்திரமா. அது நம்ம போகும் பொழுது கொண்டு போய்க்கலாம். இப்போதைக்கு இன்னைக்கு கூட நான் வந்து அழைத்து பேசும் பொழுது எனக்கு ஒரு அழைப்பு வந்ததில் வந்து மாநாட்டுக்கு பத்திரிக்கை வந்திருக்குதுங்க ஐயா. ஒருத்தர் கேட்குறாரு, நம்மளை போல தான், நம்ம மக்களை போல தான், அவரும் பாவம் கேட்டார். நான் அவருக்கு ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன், ஐயா மீட்டிங் வந்தால் காசு தருவாங்களாங்க ஐயா, எவ்வளோங்க ஐயா தருவாங்கன்னாரு. நான் அவங்கக்கிட்ட வந்து ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன், என்னன்னா அது எல்லாத்துக்குமே பொருந்தும். பட்டியலில் அடைபட்டு இருக்கக்கூடிய ஆட்டு மந்தைகளாகவும் மாட்டு மந்தைகளாகவும் தன்னை தானே உணராத மக்கள், நம் சொந்தங்கள் அனைவருக்குமே அது பொருந்தும். ஐயா அவங்க கொடுக்குற 200 300 மன்னிக்கணும், அவங்க கொடுக்குற 500 1000 நம்ம வந்து தலைமுறைகளை காக்க போகிறது இல்லை. அதனால் நாம் வந்து அவங்கக்கிட்ட வாங்குகிற காசானது ஒரு லஞ்சம் போல தான் அப்படிங்கிறதெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னேன். நம்ம சாகும் போகிற காலத்தில் சுடுகாட்டுக்கு போகும்பொழுது நெத்தியில் வைக்கக்கூடிய 5 ரூபாயோ 1 ரூபாயோ 2 ரூபாயோ 1000 ரூபா காயின் தங்க காயினா கூட இருக்கட்டும், நெத்தியில் வைக்கிறாங்கல்ல, அந்த நெத்தி காசாக வைக்கக்கூடிய காசு கூட நமக்கு சொந்தம் இல்லை, வெட்டியாக எடுத்துகிட்டு போயிடுவான். அப்படிங்கும் பொழுது இந்த காசு எவ்வளோ தருவ காசு எவ்வளோ தருவ, இந்த காசுன்னு அலையவே கூடாது. முதலாவது காசு நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கணும். அவங்க வந்து நம்ம காசை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, போனால் போதுப்பா வாங்கிக்கலாம்ப்பா, அது நம்ம காசு தான்ப்பா அவன் தர்றான், நம்ம காசு அவன் தர்றதெல்லாம் இருக்கட்டும்பா, நல்லா சிந்திச்சு பாருப்பா. உன்கிட்ட இருக்கிற பொருள் உனக்கு தெரியாமல் இன்னொருத்தங்கிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் திருட்டு. அது தெரியுமா தெரியாதா? இங்கே வந்து அவர் அதை பண்ணியிருக்கணும் இதை பண்ணியிருக்கணும் சீமானுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்குற மேதைகள் அனைவரும் எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்விதான். உங்களுக்குன்னு இருக்கிற 300 கிராம் மூளையை தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன், 300 கிராம் மூளை நமக்குள்ளே இருக்குது, மண்டைக்குள்ளே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி வருகின்ற இந்த தேர்தலில் நானும் சிந்திப்பேன் அப்படின்னு நிரூபிக்க, எனக்கு நிரூபணம் செய்து காட்ட அன்புடன் வேண்டிக் கொண்டு பின்னே வருபவர்களுக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று, உங்களை நம்பி நிற்கும் எங்களை ஏமாற்றி விடாதீர்கள். செந்தமிழன் சீமானின் கரங்களை வலுப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி பாபு.